வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். திருப்பதினாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது லட்டு தாங்க. அந்த திருப்பதி லட்டை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான 12 தகவல்கள் உங்களுக்காக. திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டு தயாரிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்தோட பேரு பொட்டு. இது ஒரு மடப்பள்ளிங்க. அந்த இடத்தை தவிர வேற எங்கேயுமே லட்டு தயாரிக்கவே மாட்டாங்க. அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. ஆஹா, திருப்பதியில செய்யற லட்டோட ஃபார்மேட்டை வெளியில சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபார்மேட்டை அந்த இடத்துல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. இது என்னன்னா அந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான பேட்டன் ரைட்ஸ். இது தவிர நம்ம யூடியூப்ல பார்த்து செஞ்சிடலாம் அப்படின்லாம் முயற்சி பண்ணாதீங்க, வராது. திருப்பதியில 1715ல தான் லட்டை நெய்வேத்தியமா சாமிக்கு படைச்சாங்க. பக்தர்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 1803ல இருந்து பக்தர்களுக்கு பூந்திய பிரசாதமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு 1940ல தான் முழு லட்டை பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பதி லட்டை கள்ள மார்க்கெட்ல யாரும் தயாரிச்சு வித்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜிஐ சட்டம் 1999 படி 2009வது வருஷம் புவிசார் குறியீடு அப்படிங்கிற பேட்டன் ரைட்ஸை வாங்கினாங்க. திருப்பதியில பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் லட்டு தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்குல டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 8 லட்சம் லட்டு தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பியூட்டியான விஷயம் என்னன்னா 2014ல 90 மில்லியன் மக்களுக்கு லட்டை விநியோகிச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. திருப்பதி லட்டை தயாரிக்கிறதுக்காக அங்க 200 ஸ்பெஷலைஸ்ட் குக் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குங்க. அவங்கள பொட்டு கார்மிகலு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆஸ்தான லட்டு. இந்த லட்டை திருப்பதியில ஸ்பெஷலான நாட்கள்ல செஞ்சு விஐபிகளுக்கு கொடுப்பாங்க. 750 கிராம் இருக்கிற அந்த லட்டுல பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் குங்குமப்பூ இதெல்லாம் கலந்து செம்ம டேஸ்டா இருக்குங்க. நம்மளும் விஐபி தானே, நமக்கு இன்னும் லட்டு வரலையே, அந்த வேலை இருக்கும். கல்யாண உற்சவ லட்டு. பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடக்கும்போது அங்க கலந்துக்கிற பக்தர்களுக்கு இதை கொடுப்பாங்க. 750 கிராம் இருக்கிற இந்த லட்டு ரொம்ப லிமிட்டடா செய்யறதுனால ஹைலி டிமாண்ட். புரோக்தம் லட்டு. இந்த லட்டை தான் காமனா திருப்பதிக்கு போற பக்தர்களுக்கு அங்க கொடுப்பாங்க. இருக்கிறதுலே சின்ன லட்டு இதுதாங்க. 175 கிராம் இருக்கிற இந்த லட்டை ஒரு நாளைக்கு பக்தர்களுக்காக லட்சக்கணக்கில் செய்யறாங்க. லட்டு அப்படின்ற பேரோட ஆரிஜின் பாத்தீங்கன்னா லட்டுகா. இந்த லட்டுகாங்கிறது சான்ஸ்கிரிட்ல என்ன மீனிங்னா சின்ன பால் அப்படின்னு அர்த்தம். திருப்பதி லட்டு பாத்தீங்கன்னா சின்ன பால் சைஸ்ல இருக்கிறதுனால அப்படி கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் எல்லா லாங்குவேஜ்லயும் லட்டு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 1940லேயே லட்டு விநியோகம் ஆரம்பிச்சாலும் பெருமாளோட கல்யாண வைபோகத்துல கலந்துக்கிற பக்தர்களுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இதை கேள்விப்பட்ட வெளியில அதை டேஸ்ட் பண்ண பக்தர்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஏக்கமா ரெக்வஸ்ட் வச்சதுனால அங்க இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் டிசைட் பண்ணி சனிக்கிழமை மட்டும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா சனிக்கிழமை பயங்கர கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சோன்னே இது செட் ஆகாது, எல்லா நாளுமே பக்தர்கள் வர்றப்ப அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. திருப்பதியில பிரசாதம் கொடுக்கலாம் அப்படின்ற ஃபார்மேட்டை பல்லவர்கள் கிபி 830ல ஆரம்பிச்சாங்க. அப்போ புளியோதரை, மனோரம் அப்படின்ற ஸ்வீட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படியே காலப்போக்கில் அதெல்லாம் மாறி இப்போ லட்டுல நிக்குது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.